Hey girls, welcome back to channel Glam Girl Tamil. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்ப்ளீட் அண்ட் டெடிகேட்டடாக ஒரு மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ வந்து போட போகிறேன். ஏன் நான் மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ வந்து ரெகுலராக போடலன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து வியூஸ் வந்து இல்லை. ஸ்கின் கேர் விளாக்ஸு அது மாதிரி தான் வந்து பார்க்குறீங்க. அதனால் மேக்கப் டியூட்டோரியல் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. அதனால் அந்த வீடியோஸை ரெடியூஸ் பண்ணேன். போட்டே 8 மாதம் ஆகுது டெடிகேட்டடாக போட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு மேக்கப் டியூட்டோரியல். ஸோ நான் ரெடி ஆகுறது அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த மெஹந்தி நைட்க்கான ஒரு மேக்கப் லுக்கு, இல்லை நீங்கள் க்ரீன் ட்ரெஸ் அவுட்ஃபிட்கான ஒரு மேக்கப் லுக், இல்லை வெட்டிங் ட்ரெஸ் மேக்கப் லுக் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னோட ஹால் பேக் ஸ்டோரில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த ஒரு லிங்க் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் அதில் விசிபிள் ஆயிரும். என்னோட அவுட்ஃபிட்டு அப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ண மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோ. வாங்க குயிக்காக இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபேஸோட ஸ்கின் ப்ரெப் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரைமர், ப்ளூ ஹெவன்லேருந்து ஃப்ளாலெஸ் மேக்கப் ப்ரைமர் வந்து மேக்கப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு கவரேஜ் மேக்கப் போடுறதுனாலும் போடுங்க. பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறப்போ ப்ரைமர் வந்து அந்த அளவு தேவையில்லை. பட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரைமர் இல்லாமல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நிறைய ஸ்கின் டேமேஜஸும் வந்து வரும். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், அதனால் இந்த சிலிக்கான் பேஸ்டான இந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்க. நிறைய டிண்டட் ப்ரைமர் கூட இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிகினஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஐ மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபேஸ் மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ஐ மேக்கப் பண்ணிங்கன்னா ஐ மேக்கப் பண்ணுறப்போ அந்த ஃபாயில் கலர்ஸ், பிக்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்கின் அண்ட் சீக்ஸில் வந்து ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகும்போது உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பிகினர்ஸ் நீங்கள் மேக்கப்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஐ மேக்கப் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐ மேக்கப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக வந்து ஐஷேடோ பவுடர்லாம் போடுவோம். அப்படி போடுறத விட உங்கள் கண்ணுக்கு மேலே வந்து டார்க்னஸ்லாம் இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ், அதை ஹைட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்கின் ஷேடான கன்சீலர் வந்து யூஸ் பண்ணணும். நான் எங்கள் மெப்ளின் 50 கேஃபே கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கண்ணோட பேஸ்க்கு ஒரு ப்ரெப் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து சில வீடியோஸில் கேட்டிருக்கீங்க, ஃபேஸில் போடக்கூடிய மேக்கப் வந்து திட்டாக இருக்குது, சரியாக வந்து கவரேஜ் இல்லைன்னா உங்களோட ஸ்கின் ப்ரெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரெப் பண்ணி நல்லா மாய்ஸ்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணி இதை மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து திட்டாக உங்களுக்கு வந்து கேக்கியாக வந்து ஃபினிஷ் வந்து வராது. உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக ஃப்ளாலெஸ் பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது என்னோடய கன்சீலர் வந்து நல்ல ஒரு கவரேஜ் எனக்கு கொடுக்கறதுக்காக நான் ஸ்விஸ் பியூட்டியில் மேக்கப் ஃபிக்ஸரை என்னோடய ப்ரஷில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த கன்சீலரை என்னோடய கண்ணுக்கு மேலே வந்து பண்ணிட்டேன். இது மாதிரி ஸ்டெப் நீங்கள் பண்ணும்போது கண்ணுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு கலர் கொடுத்தாலும் நல்லா உங்களுக்கு ப்ரைட்டாக வந்து இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் ஷேடான கன்சீலர் அதே நான் கண்ணுக்கு மேலேயும் கண்ணுக்கீழேயும் கன்சீலராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு இது மாதிரி கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு கீழே வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ரொம்ப வந்து க்ரீம் போட்டுனிங்கன்னா ரொம்ப கேக்கே ஆகிடும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு மேலே கீழே ஃபவுண்டேஷன் போடுவீங்க. அப்படி போடவே கூடாது. கண்ணுக்கு மேலே வந்து நம்ம கன்சீலர் தான் யூஸ் பண்ணணும், கண்ணு கீழே கன்சீலர் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து கண்ணு கீழே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு கேக்கியாக ஒரு பேஸ் வந்து கிடைக்கும். அடுத்து பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்பேக்ட் பவுட்ரு வந்து யூஸ் பண்ணுறீங்க கண்ணுக்கு மேலேயும் கீழேயும். காம்பேக்ட் பவுடர் வந்து ஒரு திக்கான டெக்ஸ்சரில் வந்து இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு மேலே கீழெலாம் வந்து போட்டு நம்ம வந்து செட் பண்ணும் போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த கண்ணுக்கீழே தான் லைன்ஸ்லாம் இருக்கும். அந்த லைன்ஸில் போயிட்டு இந்த க்ரீம், ஃபவுண்டேஷன், இந்த காம்பேக்ட் பவுடர்லாம் போய் செட் ஆகிடும். அதனால் எப்பயுமே இதை மாதிரி செட்டிங் பவுடர் இல்லைன்னா டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் கவரேஜாக இருக்கும், செட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் குட்டி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் கரெக்ட் பண்ணினா உங்களுக்கு கேக்கியான பேஸ் அண்ட் இதை மாதிரி திட்டாலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வராது. இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடரை வச்சு கண்ணுக்கு மேலேயும் கீழே செட் பண்ணி கீழேயும் பேக்கிங் பண்ணி விட்டுட்டேன். பிட்வீனில் வந்து நான் லிப்பை வந்து ப்ரெப் பண்ண மறந்துட்டேன். லிப்பை வந்து ரொம்ப முக்கியம் மேக்கப்பில், அதனால் வேஸ்லின் யூஸ் பண்ணி நான் லிப்பை வந்து ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு க்ரீன் கலர் அவுட்ஃபிட், நம்ம மெஹந்தி நைட்னாலே நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் அவுட்ஃபிட் தான். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய இந்த ஐஷேடோ பேலட்லேருந்து க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம லைட் கலராக வந்து கண்ணுக்கு நேராக நம்ம யூஸ் பண்ணும் போது அதோட கலர் பிக்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. அதுக்கு ஒரு ஹேக் என்ன நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஐஷேடோவில் வந்து பிளாக் கலர் இருக்கும்ல, அதை ஒரு பேஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் லைட் கலர்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐஷேடோவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட கலர் பே ஆஃப் வந்து நல்லாயிருக்கும். நல்லா உங்களுக்கு டார்க்காக வந்து பண்ணி காமிக்க. டார்க் கலர் ஆப்வியஸாக நல்லா வந்து கண்ணுக்கு தெரியும், லைட் கலர்ஸ் அந்தளவு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் பண்ணுறேன்னா இந்த பிளாக்கை அவுட்டர் வீல ஃபுல்லாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே இந்த லைட்டாக இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஷேட் பவுடரை, மேட் பவுடர்
கண்ணுக்கு மேலே நான் கொடுத்துட்டேன். அவுட்டர் வீல தான் இது நான் கொடுத்துருக்கேன். அகைனும் வந்து ரிப்பீட் பண்ணுறேன், நம்ம ஸ்கின் ப்ரெப்பும் அண்ட் இதை மாதிரி பவுடர் செட் பண்ணதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு கேக்கியான ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து வெட் அண்ட் வால்லேருந்து ஷிம்மர் கலர் இருக்குது. நம்ம மெஹந்தி நைட்னாலே க்ரீன் கலர் தானே. அவுட்டரில் வந்து டார்க்கான க்ரீன் மேஷ் ஷேட் கொடுத்துட்டேன். இன்னர் கார்னர் ஆஃப் மை ஐஸில் வந்து ஷிம்மர் கலர் வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா ட்ரெஸ்ஸு வந்து நம்ம டார்ஜிலிங்காக வந்து இருக்கும், அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டார்க் அண்ட் லைட் க்ரீன் காம்போவில் வந்து கொடுத்துருக்கேன். எப்பயுமே அவுட்டர் வீல மேஷ் ஷேட் தான் யூஸ் பண்ணணும். இன்னர் கார்னர், அதாவது ஐஸோட இன்னர் கார்னரில் வந்து நம்ம ஷிம்மர் ஷேட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஐலைனர் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி ட்ராமாட்டிக்கோ இல்லை ஜென்ரலோ கிளாசிக்கோ எது மாதிரி ஐலைனர் வேணுமோ அதை மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது நீங்கள் மெஹந்தி சங்கீத் நைட் அப்போ வேர் பண்ணணும் இல்லை, நீங்கள் வெட்டிங் கெஸ்ட்டாக கூட க்ரீன் கலர் ட்ரெஸ் போடுறீங்கன்னா கூட இந்த காம்பினேஷன் வந்து நல்லாவே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம டஸ்கி ஸ்கின் காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது க்ரீன் நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இதை மாதிரி நீங்கள் லைட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ கண்ணிக்கீழே பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து ஃபாலோவர்ஸ் கொட்டியிருக்கு பார்த்தீங்களா. இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஐ மேக்கப்பை வந்து பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ப்ரெஷ்ஷை வச்சு. நெக்ஸ்ட்டு நான் லைட்டான டிண்ட் இருந்தாலே போதும். அதனால் ஃபவுண்டேஷனுக்கு வந்து வெட் அண்ட் வைல்ட் மோச்சா மோக்கான் ஃபவுண்டேஷனை என்னோடய ஹேண்டோட பேக்கில் எடுத்து, இது ஆரஞ்சு டிண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஆனால் லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணுக்கீழே எப்பவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணக்கூடாது, கன்சீலர் தான் அப்ளை பண்ணணும். இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் வேகமாக போட்டு ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் அப்படி பண்ணவே இல்லை. டேப் பண்ணி இந்த ஃபவுண்டேஷனை ஸ்கின் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த ஃபவுண்டேஷன் கவரேஜே எனக்கு சூப்பராக இருக்கும். அதனால் செட் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் அதை நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அங்கங்கே பண்ணி பேக்கிங் பண்ணி ஃபைனலாக ஒரு 2 நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம ஃபவுண்டேஷன் ஹெவியாக இருக்குது, காம்பேக்ட் பவுடர்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாகி ரொம்ப மேக்கப் வந்து பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஃபவுண்டேஷன் நல்ல பேஸ் வந்து கவரேஜ் கிடச்சி, அதனால் செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணிட்டேன். என்னோடய ஐப்ரோஸ்க்கு நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது வெட் அண்ட் வைட் இந்த ஐப்ரோ பேலட், இது தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐப்ரோக்கு யூஸ் பண்ணுறது ப்ளஷ்ஷும் வந்து கரெக்டாக என் கையில் கிடச்சது என்னென்னா இந்த ஐஷேடோ பேலட் தான். இதில் இருக்கக்கூடிய கலர் எடுத்து என்னோடய பேக் ஆஃப் ஹேண்டில் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது பிகினர்ஸ்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நிறைய கூட அப்ளை பண்ணிடுவீங்க. அதனால் நான் பேக் ஆஃப் ஹேண்டில் எடுத்து ரப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கலர் மட்டும் நான் ப்ளஷ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பிகினர்ஸ் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் உங்களோட மேக்கப் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கான்டோர் பண்ணுறேன். ஐஷேடோ பவுடர் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர், நம்ம ஸ்கின்னோட 2 டோன் வந்து டார்க்காக இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் ஷேடை நீங்கள் எடுத்துக்கணும். டெடிக்கேட்டடான ப்ளஷ் எப்படி அப்ளை பண்ணணும், ஹைலைட்டர் எப்படி அப்ளை பண்ணணும், கான்டர் எப்படி அப்ளை பண்ணணும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் இதை பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ண தேவையில்லை. நான் ப்ராக்டிஸாக இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கான்டோர் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து நான் அது மேலே என்னோட ஸ்கின் ஷேடான கன்சீலர் யூஸ் பண்ணி என் நோஸை வந்து நான் கான்டோர் பண்ணிட்டேன். நோஸ் மட்டும் தான் இன்றைக்கி நான் கான்டோர் பண்ணேன். கான்டோர் பண்ணும்போது எப்பயுமே நம்ம ஸ்கின்னோட 2 டோன் டார்க்காகக்கூடிய ப்ரௌன் ஃபேமிலி சேர்ந்த ஒரு கலர் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம். கான்டோருக்கான தனி க்ரீம் இருக்குது என்கிட்ட இல்லை, அதனால் பவுடர் வச்சு நான் கான்டோர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து இந்த கலர் நல்லா இருக்கும்னு தோணுச்சு என்னோடய க்ரீன் அவுட்ஃபிட்க்கு. அதனால் இந்த சுகரோட இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி ஃபைனலாக இந்த ஸ்விஸ் பியூட்டி வந்து மேக்கப் ஃபிக்ஸரை ஸ்ப்ரே பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க, குயிக்காக இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அந்த ஐ மேக்கப் லைனர் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப அழகாக உங்களுக்கு அவுட்புட் வரும். ப்ளஸ் லிப்ஸ்டிக்கும் உங்களுக்கு வந்து இந்த லுக் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ட்ரெஸ் வந்து நான் மீஷோலேருந்து தாங்க வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸில் மிரர் ஒர்க் டிசைன் இருக்கிறதுனால நான் மிரர் ஒர்க்கான ஒரு இயர் பீஸை நான் போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. நீங்கள் சங்கீதா இருக்கட்டும் இல்லை வெட்டிங் கெஸ்ட் லுக்காக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துக்காண்டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் ஒன்லி த பாசிட்டிவிட்டி.